இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா 2 யானை இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுமாங்க. சூப்பர் இல்லை? ஒரு தெளிவான நீல நிற வானம், கொஞ்சம் கூட ஒரு மேகம் எதுவுமே இல்லாமல், அதில் இந்த பிரம்மாண்டமான நுழைவு வாயில். பிரம்மாண்டம்னா அப்படி ஒரு பிரம்மாண்டம். ரொம்ப அழகான சிற்ப வேலைப்பாடுகளோடு இருக்க ஒரு நுழைவு வாயில். அது மட்டும் இல்லாமல் இந்த மதில் சுவர்களும் மாட வீதிகளுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மதில் சுவருமே ரொம்ப உயரமாக இருக்குது. இந்த மாட வீதிகளை பாருங்கள், எவ்வளவு அழகாக அமைதியாக க்ளீனாக இருக்குது பாருங்கள். அதுவும் நான் போன நேரம் பார்த்திங்கன்னா வெளியே ஒரு ஆட்களையும் பார்க்க முடியல. கேமரா விஷுவலுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. பிரம்மாண்டமும் அமைதியும் மட்டும் இல்லைங்க, நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளும். இந்த சிற்பத்தை பாருங்கள், ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப ஈடுபாடோட டீட்டெயிலாக பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு பெண் வந்து ஷாப்பிங்க்கு போகிற மாதிரி, கூட வந்து அவரோட குழந்தைய கூப்பிட்டு போகிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நிறைய சிற்பங்கள், ரொம்பவே அழகான வேலைப்பாடு மிகுந்த சிற்பங்கள். ஒவ்வொரு தூணையும் பார்த்து ரசிக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு நாள் போதாதுங்க. அவ்வளவு வேலைப்பாடு மிகுந்த தூண்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் இருக்க தூண்கள். இந்த மண்டபத்தை பாருங்கள், சுற்று பிரகாரத்தில் இருக்க மண்டபம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே நூல் பிடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஹலோ மக்களே, வணக்கம். நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருக்குறுங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்க ஒரு அழகான 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான பெருமாள் கோயிலுக்கு தாங்க போகிறோம். இந்த மாட வீதிகளை கடந்து இந்த கோயிலுக்குள்ளே போகிறதே அழகு. இந்த கோயிலுக்கு, இந்த திருக்குறுங்குடி நம்பி பெருமாள் கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலுமே வள்ளியூருக்கு வந்துடுங்க. ட்ரெயினில் வந்தீங்கன்னா சென்னையிலேருந்து வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷனில் 4 மணிக்கெலாம் இறக்கி விட்டுருவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான முருகர் கோயில் இருக்குது. நீங்கள் வந்து அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு காலையில் 5:30 மணிக்கெலாம் வள்ளியூர் முருகனை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வள்ளியூர்லேருந்து பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறுங்குடியில் இறக்கி விட்டுருவாங்க. இந்த வள்ளியூர் முருகன் கோயிலை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த திருக்குறுங்குடிக்கு போகலாமாங்க. வள்ளியூர் முருகன் கோயில் காலையிலே ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ நாம் வந்து சென்னையிலேருந்து வந்ததால் வள்ளியூரில் இறங்கிட்டோம். இல்லைனா நாகர்கோயில், திருநெல்வேலி அங்கேருந்துமே பஸ் கனெக்டிவிட்டி இருக்குங்க திருக்குறுங்குடிக்கு. இந்த வள்ளியூர் முருகனை பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஷேர் ஆட்டோ இருந்தது. 20 ரூபா கொடுத்தோன்னே வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 11 ரூபா தாங்க பஸ் ஃபேரு. ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறுங்குடிக்கு பஸ் ஏறியாச்சுங்க. வள்ளியூர்லேருந்து திருக்குறுங்குடிக்கு போகிறோம். ஜன்னலோரமாக உட்காந்துக்கிட்டு ஒரு கிராமத்தில், அதுவும் இந்த நாகர்கோயில் கன்னியாகுமரி பகுதியில் ட்ராவல் பண்ணுறதே ஒரு சுகமான அனுபவம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலை சிற்றுண்டியை வள்ளியூர்லேயே முடித்தாச்சு. இப்போ வந்து ஒரு 8 மணி போல் இருக்கும். திருக்குறுங்குடிக்கு வந்தாச்சு. திருக்குறுங்குடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஊர். இங்கே இருக்க மாட வீதிகள் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாட வீதிகளை சுற்றியுள்ள வீடுகளில் ஒவ்வொரு வீட்லேயுமே தென்னை இருந்தது. இந்த தென்னைகளை பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த டிவிஎஸ் மோட்டார் இருக்குது இல்லைங்களா, அதை உருவாக்கின ஃபவுண்டர், அவர் பிறந்த ஊரும், சுந்தரம் அப்படிங்கிறவர் பிறந்த ஊரும் கூட இந்த திருக்குறுங்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்க்க முடியுது. இந்த கிழக்கு நோக்கி இருக்க வாயில் வழியாக வந்தீங்கன்னா இந்த கோபுரத்தை பார்க்க முடியும். நீங்கள் உள்ளே வரும்போதே வடக்கு வாயில் வழியாகவும் வரலாம். அங்கே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு யானையும் இருக்கும், அதையும் பார்த்துட்டு வரலாம். ஆனால் நீங்கள் இந்த கிழக்கு நோக்கி வரும்போது தான் இந்த பிரம்மாண்டமான வாயிலையும் அதுக்கு முன்னாடி இருக்க அழகான தெருக்களையும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. கோயில் வளாகத்துலேயும் சரி, சுற்றியுள்ள தெருக்கள்லேயும் சரி, எங்கேயுமே ஒரு குப்பையை கூட பார்க்க முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த தெருக்கள். ஓட்டு வீடு, தென்னை வைத்த வீடு, பழைய காலத்து வீடு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்.
அதுவும் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருக்கிற ஒரு இடம். சரி, கோயிலுக்குள்ளே போகலாங்களா? இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு திவ்ய தேசம், அதாவது ஆழ்வார்களால் பாடப்பட்டது. அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டிலேயே இந்த கோயில் இருந்ததற்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோழர் கால கல்வெட்டுகளை, 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகளை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் 14ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுக்கள் பாண்டிய மன்னர்களோடதை பார்க்க முடியுது. நாயக்கர்களோட கல்வெட்டும் பார்க்க முடியுதுங்க. இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா உள்ளே வரும்போதே யாழி மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய யாழிகளை பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி மண்டபங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த நாயக்கர்கள் கால மண்டபம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயின் அந்த கருவறையை சுற்றி இந்த மண்டபங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் வந்த மன்னர்கள் கட்டிய மண்டபங்கள். இந்த மண்டபத்தில் இருக்க சிற்பங்களும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நிறைய யாழிகளை பார்க்க முடியுது. இந்த யாழி மண்டபத்தை கடந்து வந்தீங்கன்னா ரதி மண்டபம். இவர் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனன் அப்படின்னு சொல்கிறாங்க. தாடி வச்சுருப்பார். இவருக்கு எதிர்க்க பார்த்திங்கன்னா கர்ணனை பார்க்கலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மீசையோடு இருப்பார். கையில் நாகாஸ்திரம் பாம்பு இருக்கிறதா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அன்னப்பறவையில் ரதி தேவியை பார்க்கலாம். ரதி தேவிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மன்மதன் மலர் அம்புகளோடு இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி சிற்பங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆவுடையார் கோயில், தென்காசி, கிருஷ்ணாபுரம், திருநெல்வேலி, நெல்லையப்பர் கோயிலில் இந்த மாதிரி எல்லா கோயில்களையும் இந்த மாதிரி சிற்பங்களை பார்க்க முடியுது. பர்டிகுலராக மதுரைக்கு கீழே இருக்க பெரிய கோயில்களில் இதே மாதிரியான சிற்பங்களை பார்க்க முடியுதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது அதாவது செப்டம்பர் 2025 கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதனால் பாலாலயம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூலவரை பார்க்க முடியாது, உற்சவ மூர்த்தியை தான் பார்க்க முடியும். மார்ச் 26 கும்பாபிஷேகம் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நீங்கள் உற்சவ மூர்த்திகளை பார்க்கலாம், இந்த அழகான சிற்பங்களை பார்க்கலாம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த யாழி மண்டபத்தை கடந்து வந்தீங்கன்னா மணவாள மாமுனிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துக்கு முன்னாடி தாங்க ரொம்ப அழகான சிற்பங்கள் இருக்குது. நரசிம்மர் வந்து இரண்யனை வதம் செய்கிற மாதிரி அழகான சிற்பங்கள். இந்த முதல் 2 பிரகாரத்தில் தான் எல்லா தெய்வங்களும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மணவாள மாமுனிகள் முன்னாடி இருக்க மண்டபம். சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா நின்ற கோலம், அதாவது நின்ற நம்பி, அமர்ந்த நம்பி, சயன கோலத்தில் இருக்க நம்பி அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்பிகளையும் பார்க்கலாம். 3 கோலத்திலையும் பெருமாளை பார்க்கலாம். அதே மாதிரி திருமலை நம்பி, அதாவது இங்கேருந்து மலை மேலே ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் மலையிலையும் ஒரு நம்பி கோயில் இருக்குங்க. திருமலை நம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தீர்த்த குளத்தில் ஒரு நம்பி இருக்காது. அவர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கடலில் இருக்க நம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 5 நிலையில் இருக்க பெருமாளை இங்கே பார்க்கலாம். இந்த நரசிம்மரை பாருங்கள், ரொம்பவே அழகாக இருப்பார். 2 விதமான கோலத்தில் இருக்கார் ஒரே இடத்துல தூண்களில் உள்ளே வரும்போது. இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா கோயில் வளாகத்தில் ஒரு சிவனுக்கான கோயிலும் இருக்குங்க. இருக்கிறதுலையே ரொம்ப என்னை கவர்ந்த சிற்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பெண்ணோட சிற்பம் தாங்க. கையில் ஒரு குழந்தைய அழைச்சிக்கிட்டு ஒரு கூடையோ இல்லை பேக்கோ எடுத்துக்கிட்டு ஏதோ வெளியே போகிறதுக்காக தயாராக இருக்காங்க. கோயிலில் இருக்க இந்த சிவனுக்கும் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு எப்பப்பெல்லாம் அபிஷேகம் ஆராதனை நடக்குதோ அதே நேரத்தில் இங்கே இருக்க சிவனுக்கும் அபிஷேக ஆராதனை நடக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மூலவரெல்லாம் தரிசனம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுற்று மண்டபம் அவ்வளவு அழகான நேர்த்தியான தூண்கள். இங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் நின்று நிதானமாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். மற்ற கோயில்களில் நிறைய கூட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு இந்த கோயிலில் கூட்டமே இல்லாமல், அதுவும் நான் மட்டும்தான் இருந்தேன். இந்த மண்டபங்களையும் இந்த காட்சிகளையும் பார்க்குறது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே ரொம்ப நேரத்தோடு வந்துட்டோம்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கிறத நான் அப்சர்வ் பண்ண முடியுது. அதனால் காலை வேளையில் நீங்கள் கோயிலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். இந்த காலை நேரத்தில் இந்த மாதிரி கூட்டமே இல்லாமல் கோயில்களை தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்புங்க.
தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்துட்டு நம்ம அந்த வடக்கு பக்கமாக வந்தால் தான் அந்த யானையை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்கள பார்க்குறதுக்காகவே திரும்ப கோயில் வளாகத்தை சுற்றி ஒரு சுற்றிட்டு வடக்கு பக்கமாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்குறுங்குடி கோயில் யானையை பார்க்கலாங்க. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா 2 யானைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறதா சொன்னாங்க. அதனால் எனக்கு பார்க்கணுன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாட வீதிகளும் ரொம்ப அழகாக இருந்ததால் கிழக்கு பக்கமாகவே வெளியே வந்துட்டு திரும்ப கோயிலை கம்ப்ளீட்டாக ஒரு சுற்றிட்டு வடக்கு வாயில் வழியாக கோயிலுக்குள்ளே போக போகிறோம். உள்ளே போகும்போது நம்ம யானையை பார்த்துக்கிட்டு வெளியே வரலாங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறுங்குடி வள்ளி யானை அப்படின்னு போட்டிருக்கு. இவருக்கு பாருங்கள் மெனு கூட போட்டிருக்காங்க. காலையில் என்ன கொடுக்கணும், மத்தியானம் என்ன கொடுக்கணும், இரவு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே அழகாக இருந்தாங்க. ஸோ இவங்கள பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தாச்சுங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் மலை மேலே ஒரு நல்ல அடர்ந்த காட்டுக்குள்ளே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு தான். திருமலை நம்பியை பார்க்குறதுக்கு அடுத்து போக போகிறோம். இதை பற்றி ஒரு காணொலியை தனியாக போடுறேங்க, இன்னொரு காணொலி. ஸோ இது திருக்குறுங்குடி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலே இருக்க திருமலை நம்பி கோயிலை பார்த்துட்டு திரும்ப திருக்குறுங்குடியில் வந்து நாகர்கோயிலுக்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வள்ளி யானை அதோட ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு ஓய்வறைக்கு போகிற மாதிரி சொன்னாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. திருக்குறுங்குடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.